Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் நம்ம ட்ராவல் இல்லை, இது வந்து ஒரு மிஸ்ஸிங் விளாக். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக அந்த விளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் வந்து கிறிஸ்மஸ் லீவெல்லாம் சேர்ந்து சாட்டர்டே சண்டேலாம் வந்துச்சா. ஸோ அதனால் வந்தாங்க பாப்பா பார்க்கறதுக்காக, வந்து ஜாலியாக இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ அந்த ஒரு விளாக் தான் நீங்கள் வந்து இது ஃபுல்லாமே பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து டிக்கெட் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அவங்களுக்கு பஸ்ஸில் போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப லாங் இல்லை. ஸோ வந்து எப்படியும் ஒரு 12 hours ஆகும். அதனால் வந்து பஸ்ஸில் வேணாம், நீ ட்ரெயின்லேயே போகலாம் அப்படின்னோம். பட் ட்ரெயினில் வந்து டிக்கெட் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டட்கல் போட்டாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ஏன்னா இது வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு போகிற டைமு. ஆமாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேயே போய் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்துட்டோம். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போயிடுச்சு. விழுந்துருச்சு. அது எங்கன்னா ஈரோடு டு நாகப்பட்டினம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்துருச்சு. ஆனால் வந்து சேலம் டு ஜோலார்பேட்டை டு ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள வந்து நம்ம சென்ட் ஆஃப் பண்ண விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க. சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேடம் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க உள்ள. ஸோ அவங்க வந்து பால் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து உள்ள அண்ணி ரெடிட்டு இருக்காங்க. அவங்க வந்தோம்னா அவங்க கூப்பிட்டு நம்ம வந்து அண்ணியை போய் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். வாங்க போகலாம். மேடம் எவ்வளோனா குடிப்பீங்க? சீக்கிரமாக குடிங்க, கிளம்பலாமா? ஸோ அண்ணி வந்து கிளம்பிட்டாங்க. அண்ணி சீக்கிரமாக வாங்க அண்ணி. ஓகே போகலாமா? நான் போய் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது என்ன உன் பின்னாடி ஏதோ ப்ராடக்ட் இருக்குது? இது நான் என்னோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுவேன்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் தான். ஓஹோ, இது எப்படி யூஸ் பண்ணுறது? ட்ரெயினுக்கு டைம் ஆகலைன்னா செஞ்சு காட்டுறேன். சரி செஞ்சு காட்டு. எப்படின்னு? நம்மளோட ஃபேஸில் பிம்பிள், ஆக்னிங், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வராமல் கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்கின் கேர் செய்யணும். ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ யங்கோட ஃபோம் ஃபேஸ் வாஷ் அண்ட் சீரம் யூஸ் பண்ணுறேன். இதில் டெர்மரிக் அண்ட் ஆலோவேரா இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் பேக்கேஜில் தான் வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான அண்ட் செக்யூரான பேக்கேஜில் தான் நமக்கு இப்போ வந்திருக்கு. இது பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னோட ஃபேவரட் என்னன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்களா நம்மளோட ஷேப் ஹார்ட் ஷேப்பில் ஒரு ப்ரஷ்ஷு. அண்ட் இதில் எப்படி ஃபோம் வருதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ டெர்மரிக் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்களா ஃபோமோட கலரே எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். வாங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இதில் இருக்கிற ஃபோமை நமக்கு தேவையான அளவு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் சர்க்கிள் மோஷனில் நல்லா அப்ளை பண்ணணும். இதில் இருக்கிற ப்ரஷ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு டீப் க்ளீன் பண்ணுது. இதை யூஸ் பண்ண உடனே ஸ்கின் நல்லா வலுவலுன்னு ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் டெட் செல் டிஷ்யூஸ்லாம் கிளியர் பண்ணிடுது. ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நமக்கு ஒரு இன்ஸ்டன்டான க்ளோ லுக் கொடுக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாறிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் சீரம் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ இந்த சீரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் டெர்மரிக் அண்ட் ஆலோவேரா இல்லாமல் விட்டமின் சியும் இருக்குது. விட்டமின் சி ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்குது. இந்த சீரம் நான்ஸ்டிக்கி கிடையாது, ரொம்பவே லைட் வெயிட். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல குயிக்காகவே அப்சர்வ் ஆகிடுது. இதை நம்ம கையில் கூட எடுத்து அப்ளை பண்ணலாம், பட் நான் டேரெக்டாகவே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாடா. ஸ்ரீமா எங்க பாருமா? ஸ்ரீமா அம்மா பாரு. ஸ்ரீமா இங்க பார்க்காதடா நீ. ஸ்ரீமா நானும் நேத்து பாப்பாவும் நாங்கள் 2 பேரும் இப்பதான் விளையாண்டுட்டு இருந்தோம். அவ்வளோ சீக்கிரம் அந்த இதை பிச்சு எடுத்துட்டா. நான் சொல்லி என்னதா பிக்காத உச்ச போடுறது இது டைப்பரா. நான் ஊருக்கு போனோன்னே பேங்க்ல இருக்கும் போதெல்லாம் பாப்பாவை ஃபோன் பண்ணி சிரிக்கிறது, விளையாடுறது, குப்பரை குளூரெல்லாம் காட்டி என்னை திருப்பி ஆசைப்படுத்த கூடாது. ஏமா அம்மா பார்க்கணும், நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜோலார்பேட்டை வந்துட்டோம். இங்கே சப்புருக்கு சண்டை பண்ணுறாங்க எல்லாரும். இதெல்லாம் ஒன்றுமே தெரியல, இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இப்போ தான் ஆமாம் அம்மாலாம் காரில் இருக்காங்க கீழே. அதான் வருது போங்க. நீ என்ன
நீங்க பேசுறத பத்தி எனக்கு ட்ரெயின் ஏத்தி அனுப்புற மாதிரியே தெரியல. வரும் தச்சு பாய். ஏன்னா கருகருன்னு இருக்கீங்க. கரெக்டா இருக்கும். இந்த சவுண்ட்ல கேக்குதா? ஓகே பாய் பாய். இறங்குங்க எல்லாம். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்தாச்சு. மேடம் வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ட்ரெஸ்ஸே மாற்றிட்டாங்க. ஏன்னா ட்ரெஸ்லாம் ஈரமாயிடுச்சு. டைப்பர் போட மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாகி ட்ரெஸ்ஸே மாற்றிட்டாங்க. என்னடா தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க? என்னமோ தூக்கத்துல இருக்கா. என்னடா டேய் ஸ்டீவா ரொம்ப அந்த பொண்ணு கண்ணு சிம்டம் பார்க்குது. ஜெய் இங்க பாருமா. ஸ்டீமா அசியாமா ஆடாம என்ன அப்படியே உட்கார்ந்துருக்கு. டேய் ஏய் என்னடா தங்க? அவ தூக்கத்துல இருந்து எழுந்ததுனால அப்படி இருக்கா. ஆமா ஸ்டீமா என்னத்துக்கு ஒரு கத்தி இருப்பா. சரி அம்மா எங்க? அம்மா எங்கடா? இங்கே பாரு ஸ்டீகுட்டி அக்கியே பார்த்துருக்கான். இந்த அக்கி நாய்க்கிறான் பார்த்தீங்களா? இவன் வந்து பாப்பா இது பொம்மை இந்த மாதிரி தச்சு துப்பாக்கி எல்லாத்தையும் கடிச்சு இது தச்சு தான் இருந்தாலும் அவனும் குடம் தானே. தச்சு துப்பாக்கி எல்லாத்தையும் கடிச்சு போட்டான். இங்கே பாருங்க பாப்பாவுக்கு ஆசாசியாக வந்து இந்த பொம்மை நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இது ஆர்ட்டு இது ஆர்டிஸ்ட் பிடிக்கிறான் பாருங்கள். பாப்பா பொம்மையை ஃபுல்லாக நாசனம் பண்ணுறது இவன் தான். டேய் அக்கி சரி இது விடு. ரெண்டுத்துல எதனா ஒன்று கொடு. இது வேணுமா பாரு. இது வேணுமா அது வேணுமா? நீ கரடி மூஞ்சா பிடிக்கிறாடா வந்து கையை. அக்கி இங்கே பாரு. ரெண்டுத்து மேலேயும் இது பண்ணிட்டு இருக்கான். இந்த பொம்மை பாருங்க. இது கீழே அழகாக ஒரு பேஸ் இருந்து கால்லாம் இருந்து டிங்கின்னு ஆடி நினச்சி இந்த பொம்மை எப்படி கடிச்சு வச்சிடான் பாருங்க. கணக்கு கொடூரமாக கடிச்சு வச்சிடான். இந்த வடிவேல் காமெடிக்குமே அது கன்றாவே இல்லை கன்றாவே கட்சிக்கார கபாலம் அப்படின்ற மாதிரி இதோட கபாலத்தை மாதிரி எப்படி இதுன்னு எல்லாத்தையும் அப்படி கடிச்சு வச்சுக்கிறான். இதுக்கு மேலே ஸ்ரீமாக்கு இது வாங்கினாலும் இவன் தான் கடிக்க போகிறான் எனக்கு தெரிஞ்சு. அவன் பொம்மையை ஃபுல்லாக அக்கி கடிச்சு கொதற போகிறான்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. உனக்கு வாங்கி கொடுக்குற பொம்மையெல்லாம் அவனுக்கு தான். ஆமாம் எல்லாத்தையும் அக்கி கடிச்சு போகிறான். ஏற்கனவே இப்போ வந்து பூனை குட்டி போச்சு, தச்சுவன துப்பாக்கி போச்சு, எல்லாமே போச்சு. பாப்பாவோட சொல்லி தான் அந்த இதை போட்டு கடிச்சு வச்சுக்கிறான். எப்படி கடிச்சு வச்சுக்கிறான்? ஸோ சேட் ஸ்ரீமா. நீ பத்திரமா வச்சுக்கோனோட பொம்மையெல்லாம் என்ன இதமா அப்படி பார்த்து நிற்கிற நீ அப்போதுல இருந்து. டேய் ஸ்டீமா எங்கே வர்றா? அப்பா முட்டைக்கான முடிச்சு பார்க்குது. என்னடா என் பொம்மையை கச்சுனுக்கிறாங்க அப்படின்னு. தூக்கம் வந்துச்சு. சரி ஸ்ரீமா டாடா சொல்லிடலாமா? அம்மாவுக்கு பாய் சொல்லி அப்படியே அவங்க ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. டாடா சொல்லு. டாட்டா. ஓகே பாய். நெக்ஸ்ட் விழாக்களை பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் நைட். ஆஹாம்பா இந்த பொண்ணு என்ன ரியாக்ஷன் இல்லை. டாடா. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரியே க்ரோ யங்கோட இந்த ஃபோம் ஃபேஸ் வாஷும் இந்த சீரமும் யூஸ் பண்ணி பாருங்க. நல்லாவே ஃபேஸ் க்ளோவாக வச்சுக்குது, அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இவங்களோட கஸ்டமர் கேர் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. டாடா.